நண்பர்களுக்கு வணக்கம். எம்ஏஜி டிஎன்பிஎஸ்சி அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். டிசம்பர் மாதம் 28ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். சூரியனை இதுவரை இல்லாத மிக நெருக்கத்தில் கடந்து அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசாவின் பார்க்கர் விண்கலம் சாதனை படைத்துள்ளது. வெள்ளி கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையை பயன்படுத்தி சூரியனை சுற்றி வந்து 7 ஆண்டுகளுக்கு ஆய்வு செய்வதற்காக பார்க்கர் விண்கலம் கடந்த 2018ஆம் ஆண்டில் விண்ணில் செலுத்தப்பட்டது. சூரியனை 38 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில்தான் அந்த விண்கலம் கடந்திருந்தாலும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் சூரியனை அந்த அளவுக்கு நெருங்கியுள்ளது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஒருங்கிணைந்த பஞ்சாப் மாகாணத்தின் காக் கிராமத்தில் பிறந்தவர் ஆவார். இந்த கிராமம் பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் உள்ளது. குடியேறுவதற்காக அல்லாமல் பிற காரணங்களுக்காக தற்காலிகமாக அமெரிக்காவுக்கு வருகை தர தொடர்ந்து 2வது ஆண்டாக 10 லட்சத்துக்கும் அதிகமான இந்தியர்களுக்கு நுழைவு இசைவு விசா வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பற்றிய சில கருத்துகள். சர்வதேச அளவில் இந்தியாவை வலிமையான பொருளாதாரமாகவும் மதிப்புக்குரிய நாடாகவும் உயர்த்தியவர் டாக்டர் மன்மோகன் சிங் ஆவார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், தகவல் அறியும் உரிமை சட்டம், அனைவருக்கும் கட்டாய கல்வி திட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க பல சாதனைகளை முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நம் நாட்டிற்காக செய்த திட்டங்கள் ஆகும். அமெரிக்க அதிபர்களில் ஒருவரான பராக் ஒபாமா டாக்டர் மன்மோகன் சிங் பேசினால் உலகமே கவனிக்கிறது, அவர் எனது குரு என்று சொன்னதை உலகமே வியந்து நோக்கியது. அமெரிக்கா 2008இல் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கிய போது அன்றைய அதிபர் ஜார்ஜ் புஷ் டாக்டர் மன்மோகன் சிங்கை வெள்ளை மாளிகைக்கு அழைத்து ஆலோசனை கேட்டார் என்பது குறித்து அவர் வெளியில் சொல்லவில்லை. அந்த நாட்டின் வாஷிங்டன் போஸ்ட் என்ற பத்திரிகை வெளிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. கடந்த 1991ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் நரசிம்ம ராவ் அமைச்சரவையில் நிதி அமைச்சராக மன்மோகன் சிங் தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட் நாட்டை கடுமையான பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டது. பிரதமர் PV நரசிம்ம ராவ் மற்றும் டாக்டர் மன்மோகன் சிங் இந்திய பொருளாதாரத்தை புதைக்குழியில் இருந்து மீட்டெடுக்க பொருளாதார தாராளமய கொள்கையை அறிமுகப்படுத்தினர். பொருளாதார சீர்திருத்தத்திற்கு பிறகு முதலீடுகள் வந்து குவிய தொடங்கின. அனைத்து துறைகளிலும் மாயாஜால மாற்றங்கள் ஏற்பட்டு இன்று இந்தியா உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக திகழ்கிறது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் இணைய வழி பட்டா மாறுதல் சேவை தமிழ் நிலம் மென்பொருள் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த மென்பொருளில் விவசாயிகள் விவர பதிவேடு தொடர்பான தொழில்நுட்ப பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. நிறைந்தது மனம் திட்டம். நிறைந்தது மனம் என்பது தமிழ்நாடு அரசின் மக்கள் தேடி மருத்துவ திட்டம் ஆகும். இந்த திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பயனாளிகளை நேரில் சந்தித்து ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் மக்களுக்கு மருத்துவ உதவி வழங்கப்படுகிறது. ஆபத்து காலங்களில் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ள உதவும் காவல் உதவி செயலியை அனைத்து பெண்களும் குறிப்பாக மாணவிகள் தங்கள் கைபேசிகளில் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நன்றி.